இது இன்வெர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1ல 13th சம். இது வந்து எனக்கு ஒன் வேர்ட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், தென் எனக்கு இங்கே வந்து எக்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஒய் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாப்டரில் நம்ம பேஜ் நம்பர் 40ல் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன டிகிரிக்கு என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து கரெக்டாக பார்த்துருக்கோமா என்னன்றதுக்காக தான் இந்த சமம். இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்ன வரும், 5/6ன்னு வரும். இது என்ன டிகிரிக்கு என்ன பிரின்சிபல் வேல்யூ வரும்னு பார்க்குறது தான். இப்போ சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் நம்மளுக்கு என்னது, -π/2லேருந்து +π/2. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கோம், 5/6. இப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து நம்ம 1/2ன்னு கொடுத்தோன்னா ஒய்யோட ரேஞ்ச் வந்து எனக்கு என்னது 5/6ன்னு வரும். இப்போ இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சைன் இன்வெர்ஸ் ரேஞ்ச் வந்து என்னது இன்க்ளூடட். இது வந்து என்னது இன்க்ளூடட் ஆஃப் -π/2லேருந்து π/2. அப்போ இதுக்கு நான் ஆன்சர் நான் என்ன எழுதுவேன், இது வந்து இன்க்ளூடட் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2. அப்போ எனக்கு 5/6 அப்படின்னா நம்மளுக்கு புக்கில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் பி தான் எனக்கு இதில் சூட் ஆகும். இப்போ -π/2 ≤ y = π/2. இதுதான் இதோட ஆன்சர் நம்மளுக்கு.